ஹாய், நான் எங்கள் ஊருக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். புரட்டாசி மாதத்துல தான் வந்து இங்கே செம்மையாக ஃபெஸ்டிவல் நடக்கும். இதுதான் என் ஊருக்கு போகிற வழி. தம்பி கொய்யாக்கா எடுத்துட்டு வரான், இப்போ நமக்கு தருவான். இதுதான் வந்து தடினிக்கான்னு சொல்லுவாங்க, பருத்தி. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வில்லேஜ் வந்தால் அதெல்லாம் இருக்கும். என்னது உளுந்து? இது உள்ள உளுந்து இருக்கா? சரிண்ணா, உளுந்து காட்டு, கையில் காட்டு. இது காட்டுறேன். கருப்பு உளுந்தா? ஏய் உளுந்து மாமா, இதில் தான் உளுந்து வருது. நல்லா இது பண்ணி. ஓ, இந்த சைடு தான் உளுந்தா? இதோ பாருங்க, இதுதான் எங்களது தொட்டி. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா, தலை பொங்கலுக்கு வந்து என் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டுமே. ஜாலியாக இருக்குது. அங்கே தான் 1 வீக் டேரா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அங்கே நிறைய விளாக் வரும், நிறைய இது வரும். நீங்கள் எல்லாருமே பாருங்கள், சரியா? ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஒசூர்லேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். ஹாய், இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே மலை இருக்குது பாருங்கள். இதுதான் மகுண்டு மலை. காட்டுதான். சின்ன வயசில் வந்து இந்த மலையில் வந்து இந்த சைட்லலாம் ஏறி போயிருக்கேன் நான். ஆமா, நிறைய டைம் சின்ன வயசுல போயிருக்கேன். இப்போ போனதில்லை. இப்பெல்லாம் போனா அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. சின்ன வயசுல வந்து நிறைய போயிருக்கேன். இதுக்கு மேலதான் வந்து பெருமாள் சாமி இருக்காரு. இங்கதான் நமக்கு இங்கதான் வந்து நமக்கு மேரேஜ் பண்றதா இருந்தாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அங்க பண்ணிட்டோம். சரியா? வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் வீட்டுக்கு போகாம இங்க இருக்கோம்? போலாமா? நான் ஸ்கூலுக்குலாம் இந்த வழியில தான் போயிட்டு வருவேன். இந்த ரோடா இருக்கு, அதுக்கு முன்னாடி கல்லும் மல்லும் இருந்துச்சு. இந்த வழியா போனா? ஆமாம், இந்த வழியில தான். அதுதான் அங்கே யாருக்குள்ள நல்லா எகிரி மெரிச்சுன்னு வரணும். அப்போ தான் வந்து இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியில தான் போயின்னுக்குறோம். இதை பாருங்கள், அந்த ஹில்ஸ் வந்து இதுதான். நான் சொல்கிறேன் அம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து இந்த வழி கூட போவோம். ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, வழி வந்து இதாக தான் இருந்துச்சு, கல் வழியாக தான் இருந்துச்சு. இப்போல்லாம் மலையே குறைஞ்சிட்டு ரோடு போட்டாங்க. ஆமாம், மலையே குறைஞ்சி ஃபுல்லாக வந்து தார் ரோடு போட்டுட்டாங்க. அந்த தார் ரோடு ஃபுல்லாக இப்போ டேமேஜாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குது தெரில. புரட்டாசி மாதத்துல தான் வந்து இங்கே செம்மையாக ஃபெஸ்டிவல் நடக்கும் பெருமாளுக்கு. கீழே வந்து இப்படி இந்த வழி தான் அதுக்கு போகிற வழி. இதுதான் என் ஊருக்கு போகிற வழி. வில்லேஜ், கிராமத்து வாழ்க்கை. எப்படி இருக்கும் இங்க? எப்படி இருக்கு பாத்தியா? இப்ப சொல்லு, இந்த வாழ்க்கை வேணுமா, சிட்டி வாழ்க்கை வேணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. சிலர்லாம் வந்து சிட்டி தான் ஓவரா பண்ணுவாங்க. இதுதான் வழி. இந்த வழியில தான் நான் ஸ்கூல் போயிட்டு வருவேன். இது இப்போ வந்து ரோடு போட்டுருக்காங்க. அப்போ ரோடு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் போட்டு ரோடு தான் ரொம்ப குடிமா இருந்துச்சு. இப்போ வந்து செம்மையா இருக்கு, ஃபுல்லாக ரோடு போட்டு தேய்ச்சிட்டுக்கிறாங்க. சேவல் பாருங்க. கேமரா வந்து கொஞ்சம் கை இதாகுது. இங்கே பாருங்க, சம்பிங் பூ இருக்கு, பூசணி கொடி இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுதான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த போக்குவரத்து துறை கொஞ்சம் பார்த்து இந்த ரோடு கொஞ்சம் போட்டு விட்டா நல்லா இருக்கும். நம்ம வீடியோ அவர்லாம் பார்க்குறாரா என்ன? போகிற 100 வியூஸுக்கு இவ்வளோ ஆகாது. தம்பி கொய்யாக்கா எடுத்துட்டு வரான், இப்போ நமக்கு தருவான். தெரிஞ்சவங்களாம் கிடையாது, வில்லேஜெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். இங்கே பாருங்க கொய்யாக்கா, ஏதோ ஒன்று கொடுத்தான்ல, சாப்பிட்றது மட்டும் பெருசாகட்டும். பாருங்க, மூஞ்சி கழுவி நின்றுக்கிறோம். இப்போதான் இன்னும் இதாக தர்ற நீ. ஓகே, நான் இங்கே பாருங்க, இதுதான் வந்து தடினிக்கான்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இதுதான். இது வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து உளுந்து காய், இது வேர்க்கடலை செடி.
இங்கே பாருங்க, இதுதான் காட்டன் பருத்தி. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வில்லேஜ் வந்தால் அதெல்லாம் இருக்கும். எப்படி இருக்குங்க பாருங்க வியூவே செம்மையா. பாருங்க ஓசியில் பேசி கொய்யாக்கா வாங்கி தந்தேன், சாப்பிட்ணுக்கிறான். அந்த பையன் கொய்யாக்கா பிடிக்கிட்டு வந்தான். பெருசாக இருக்குது அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். குட்டிசாக இருக்குது 2 கொத்து. அதாவது தந்தானே. சிட்டியில் நீ அந்த மாதிரி ஒருத்தட்டு கொய்யாக்கா கேட்டு வாங்கிடுவியா? முடிஞ்சா வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க தேக்கு மரம்லாம் இருக்கு. இது பாருங்க, இதுதான் நண்டஞ்செடி சொல்லுவாங்க. இதில் இந்த பூ இருக்குல்ல, அதை எடுத்துட்டு, இந்த பூ இருக்குல்ல அதை எடுத்து வாயில் வச்சு இது பண்ணால் அப்படியே தேன் மாதிரி ஒன்று வரும், நல்லாயிருக்கும். இதில் ஒரு பழம் கூட வரும். கேமராவை காட்டு, நான் சொல்கிறேன். அது வந்து நீ எந்த ஊர் போனாலும் அந்த செடி இருக்கும். ஓவராக சீன் படாது, உங்கள் ஊரில் தான் இருக்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாதுப்பா. எங்கள் ஊர்னா எனக்கு இதுதான். உன் ஊரில் ஏதாவது இந்த மாதிரி காட்டு பார்க்கலாம். அங்கே பாரு, இந்த கீரையெல்லாம் இதெல்லாம் உன் ஊரில் காசு கொடுத்து வாங்கணும். இதெல்லாம் பார்த்தியா என் ஊரில் எங்கெங்கே எப்படி இருக்குன்னு பண்ணேன். இதுதான் பண்ணைக்கீரை, அதோட பூ பார்த்தியா? என்னது? உளுந்து. அது உள்ள உளுந்து இருக்கா? என்ன உளுந்து? காட்டு, கையில் காட்டு. இது காட்டுறேன். கருப்பு உளுந்தா? உளுந்து மாமா, இதில் தான் உளுந்து வருது. நல்லா இது பண்ணி. ஓ, இந்த சைடு தான் உளுந்தா? இதுவே தெரியாதா உனக்கு? சவா போலாம். இதுதான் உளுந்து பாருங்க. இதுதான் வந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். க்ளீன் பண்ணி வெள்ளையாக வருது. ஆக்சுவலி இப்போ இது இப்படியே சாப்பிட்டா தான் நல்லது. ஆக்சுவலி இதுதான் வந்து உளுந்து. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதை வந்து அப்படியே சாப்பிட்டு தான் இது ஒயிட் கலரில் இட்லி வெள்ளையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மெல்லாம் ஒயிட்டாக பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி இந்த மாதிரி சாப்பிட்டா தான் பொண்ணுங்களுக்கு வந்து இடுப்பு எலும்புலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஓகே, இவ்வளோ சொல்கிறேன், நானே சாப்பிட்றதில்ல. ஓகேம்மா, இது பாருங்க, இது வந்து தர்பூசணி செடி நடுறதுக்காக போட்டு வச்சுருவாங்க. தண்ணியை வந்து இது பண்ணலாம். கத்திரிக்காய் இருக்கிறாங்க, வேர்க்கடலை செடி எல்லாம் தெரியும் தான். சொல்லு, எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு இருந்தாலும் சொல்கிறேன். பாருங்க, இதுதான் எங்கள் ரோடோட நிலமை. பாருங்க அந்த மழை பாருங்க, ஃபுல்லாக இதாகிடுச்சு. வாழை வந்து இது பண்ணி எல்லாமே நோண்டிட்டாங்க. வாழை வந்து இதாகிடுச்சு. எல்லாம் பூ வருகிறாங்க பாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் மாதிரி நான் வந்து சாமந்தி செடி காட்டுறேன்ல, அதை வந்து நான் உங்களுக்கு தனியாக போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுதான் பாருங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். குளி குளியா எப்படி பப்பாளி செடி பாருங்க. உங்களுக்கு பப்பாளி வேணுமா, டன் கணக்கில் வேணுமா, இங்கே வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே தெரிஞ்சுங்க பாருங்க, க்ரீன் கலர் வீடு, அதுதான் எங்கள் வீடு. இங்கே பாருங்க நெல் எங்கள் வீடு. எங்க அம்மா பாருங்க இருக்கிறாங்க. இதோ பாருங்க, இதுதான் எங்களது தொட்டி. இது பூச்செடி, பூலாம் போயிடுச்சு, முல்லை பூச்செடி. மணி வந்து கால் வராரு. இந்த தோட்டம்லாம் உங்களுதா? இல்ல, யாருது? அண்ணோட. இது என்னடி தோ? தர்பூசணியே தெரியாதா? அதாண்டி கேட்டேன். தர்பூசணி மாமா, எல்லாம் நோய் வந்துட்டு. வீடியோக்காகலாம் பேசல, ஒழுங்காக தான் பேசுகிறேன். இப்போ நார்மலாக தர்பூசணி பழம் வந்து ஒயிட் கலராக இருக்கும்ல, இது ஏன் இந்த மாதிரி இருக்குது கலரு? இது வந்து அதோக்கு வராது. அம்மா, இது ஒரு ரகம் அம்மா.
இது பாரு, இதுவும் ரெட்டா தான் இருக்கும். இது ஒரு மாதிரியான ரகம். இது வந்து உடம்பு சரியில்லாத தான் இதுக்கு. இந்த பாரு தூக்க முடியல மாமா. இரு நான் வரேன், இரு காட்டியா. பப்பாளி செடி வச்சிருக்காங்க, பறிச்சுட்ட நாய். என்ன பண்ற, பார்த்து வர மாட்டியா? அம்மா இல்ல இல்ல. நல்லா இருக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நேத்து சும்மா எடுத்து பண்ணிங்கிற. அவரு கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. குட்டி தர்பூசணி இங்க வேறு. இதுவே வேற யூடியூபரா இருந்தா நம்ம தான் பொழைக்கிறாங்க. அப்படியே இது மேல உப்பு பொடியை போட்டு இது போட்டு உடனே வந்து கமெண்ட்ல இல்ல, ஓ சோ டேஸ்டி சோ எமி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வா ஆமா, எங்கதான் நம்ம பொங்கல் வைப்போம் நாளைக்கு. எங்க தங்கம்? இதெல்லாம் நாளைக்கு கிளீன் பண்ணிட்டு குழி பறிச்சு இங்க பொங்கல் வைப்பாங்க. அங்கதான் சாமி கும்பிடுவாங்க. அங்க பைப் இருக்கு பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அங்கதான் புத்து இருந்துச்சாமா. அதனால சென்டிமெண்டா அங்கதான் கும்பிடுவாங்க. நாளைக்கு வந்து இங்க வைப்போம். ஏன் அங்கதானே வைப்போம் பொங்கல்? அங்க அது வந்து பெருசா வைப்பாங்க, அது வைக்கக்குள்ள வைப்பாங்க. இது நாளைக்கு போகி பண்டைக்கு இங்கதான் பொங்கல் வைக்கிறது. ஓ, நாளைக்கு பொங்கல் வச்சுட்டு அப்புறம் அங்க பாரு, அங்க பாரு இது இருக்குமா? எங்க? கோழி. பயந்துட்டேன். அவளை பிடிச்சி இது பண்ணு. பயப்படுறாளா பாரு கொஞ்சமா. நான் பாரு பூவா விளாடுறதுக்கா? இருமாமா அவ ஏதோ வச்சுங்கிறா, ஏதோ வச்சுன்னுக்குறா விளாடுறதுக்கா. இந்த பக்கெட் ரொம்ப புதுசா இருக்குது, என்னத்துக்கு இது? இல்ல என்னது என்னது விளாடுறதுக்கா? அதை எடுத்து போய் விளையாடுனியா? என்னத்துக்கு அது? கர்மம். கபே கபு. போறியா? சரி போ, பை. ஏன் போற? பாப்பா எழுந்துட்டு போலா. நீ ஏன் பாப்பா மாதிரி உனக்கு ஒரு பாப்பாவா? சரி, அவசரப்பட்டு அந்த டப்பா வேற வாங்கி திறந்து பார்த்துட்டோம் மாமா. சரி, உள்ள எதுவும் பாம்புங்கடே எல்லாம் போய் சரி சந்தோஷம் வந்து. அட்டாக் பண்ண உன் தங்கச்சியா? எத்தனாவது? ஏன்னா ஸ்பை கூட்டுனுங்கிற மண்டையில பலூன்குதா? எனக்கு ஒண்ணுதான் இது. போ, நான் தரமாட்டேன், நல்லா தரமாட்டேன். அது ஊது, பிபி ஊது. தரல, ஊத சொன்னாங்க ஒண்ணு. அது ஊது. அவ தூங்கி எழவே இல்லை. நீ அவளை கூட்டின்னு போறியா எழுப்பியே? அங்க பாரு அல்றா பாரு, அவளை கூட்டின்னு போ. நீ சரி கூட்டு போ, பை. ஏன்னா அந்த டப்பா விட்டு போற, பக்கெட் விட்டு போற பாரு, எடுத்துன்னு போ. அவ்வளவுதான், இங்க அவ்வளவுதான் சுத்தி காமிச்சிட்டேன். நாளைக்கு உனக்கு அந்த கொல்லி கூட்டு போய் காட்டுறேன். சுத்தி காட்டுதாங்க, நிறைய இருக்கு. ஏன்னா சுத்தி காட்டுறது நீ என்ன பண்ணிட்டே? ஊர்ல இருந்தா என்ன சொல்ற, எங்க ஊருக்கு போலாம் வாடா, எங்க ஊர்ல பாடுற நேச்சர் செம்மையா இருக்கு, சுத்தி காட்டுறன்ற. அதான் சுத்தி காமிச்சிட்டேன். சுத்தி காட்ட மாட்டேங்கிற நீ. இது என்ன மாமா சுத்தி காமிச்சிட்டேன். நீ என்ன பண்ண, அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று ஒரு சுத்தி வா, அவ்வளவுதான். சுத்திடுச்சு. இங்க எல்லாம் யாருமே இல்லையா தெரிஞ்சவங்க? இருப்பாங்க கீழே. போல. I'm not interested. A few moments later. நீ வேணா அந்த கம்பத்துல போய் காதை வச்சு, நீ கேட்டல ட்ரெயின் இது கரண்ட் தான்ட்டு, அது போய் காதை வச்சு கேளு. குடு 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 குடுன்னு ட்ரெயின் ஓடுற சவுண்ட் கேட்கும்போ. எங்க வா, எங்கடி? இந்த பாரு, இதுல நல்லா ஊட்டி இருக்கு. இதுல ஏறி இதுவரை ஏறி இருக்கேன் நானு. வா
இங்க பாரு மாமா, காது வச்சு போயிட்டு கேக்குதா? வந்து பாரு. என்ன நான் ஏமாத்துறேன் ட்ரெயின் சவுண்ட் கேக்குதா? அது ஓடுல தண்டவாளத்துல டிடுக்கு 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 டிடுக்கு. அது இல்லடி, இது இவ்வளவு பெரிய ஹைட் இல்ல. தெரியல, இது வந்து இவ்வளவு ஹைட்டா இருக்குல்ல. ஏய் கம்பியும் நீட்டமா இருக்குல்ல, அது காத்துலயும் இது இவ்வளவு பர்ஸ் ஏய், நின்றுக்கும்ல, அதனாலயே அது சவுண்ட் வரும். அது ஷேக் ஆகும்ல, அதோட சவுண்ட் தான் அது. இவ்வளவு பெருசு. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் இவ்வளோ ஹைட்டு கம்பம் எதுக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. கரண்ட்டுக்காகவா இவ்வளோ பெரிய கம்பங்க இது? எனக்கு தெரிஞ்சு அந்த ரவுண்டா இருக்கு பாரு, அதெல்லாம் நான் ரயில்வே ட்ராக்ல தான் பாத்துருக்கேன். தங்கம், இந்த ரவுண்ட் சொல்றியா? இங்க இருக்குல்ல, இதே மாதிரி இங்க பாருங்கம்மா, இந்த கம்பம் இங்க இருக்குல்ல, அதே மாதிரி எங்க கோலையில அங்க இருக்குது இதே மாதிரி கம்பம். இவ்வளோ ஹைட்டு. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் எங்களுக்கு காசே கொடுக்கல. இது நிலத்துல போடும்போதா? ஆமா, அது எப்ப போட்டதுன்னு தெரியல. அமௌண்ட் கொடுப்பாங்களே, சும்மா போடுறதா? சின்ன பிள்ளையில இருந்து இது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம லேண்ட் இருக்குன்னா கவர்மெண்ட் இது போடணும்னா நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்தது தானே. இல்லை நம்மளுக்கு ஏதாவது போட்டா கொடுத்தாங்களா கொடுக்கலையா? அந்த கம்பம் வந்து நான் குழந்தையாக்கும் போது இருந்துக்குது. அவ்வளவுதான் மேட்ரு. கொடுத்தாங்களா கொடுக்கலையா தெரியாது. இந்த ஒரு இலை மட்டும் ஓசூர்ல எவ்வளவு விற்பான்? 10 ரூபாய் வைப்பான். இங்க 1 ரூபாவா தான் வாங்குறான் ஒரு இலை. 1 ரூபாவா ஒரு இலையா? அங்க 10 ரூபாய் 5 ரூபாய் வைப்பான். எப்ப? பேர் என்ன தெரியுமா? பிரம்மந்தண்டு. இதுவா? ஆமா, இதுவா? இதுதான் முள்ளுச்செடி. சில டைம்ல வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து வாயில ஓரத்துல, குழந்தைங்கள பெரியவங்களுக்கு கூட வாய் ஓரத்துல புண்ணு மாதிரி வந்துடும். சில டைம்ல ரத்தம் ஒழுகி புண்ணு மாதிரி, அந்த டைம்ல இதை எடுத்து வச்சா செம்மையா கேட்கும். எனக்கு சின்ன வயசுல வச்சு விட்டுருக்காங்க. பல்லியோட யூரின் பட்டா எங்களுக்கு நார்மலாவே இந்த இடத்துல ஏதோ ஒரு சென்சிட்டிவா, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. இந்த இடத்துல வந்து இதாயிட்டு வாய் புண்ணு மாதிரி ஏதோ ஏற்பட்டு இந்த இடத்துல அப்படியே இதாகி ரத்தம் மாதிரி வரும் வாய் ஓரத்துல. அவங்களுக்கு வந்து இது எடுத்து வச்சா நல்லா போகும், நல்லா நின்றுடும். மஞ்சள் கலர்ல ஒரு பால் வரும். காட்டுறேன். அது இதெல்லாம் கப்பு செடின்னு சொல்லுவோம் நாங்க. நீ சொல்லுவ மெடிசன் சொல்ற இல்ல, ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பால் வரும். அது வந்துருச்சுனாவே நான் சக்சஸ் தான். அது வரலன்னா மாட்டி போய்தாங்க. என்ன போயிடுச்சு டஸ்ட்? சாமி மன்னிச்சிரு, எங்க அம்மா வந்தா செருப்பால. அது எல்லாத்தையும் தின்னோம். சாக்லேட் கூட தின்னோம். பூவை தின்னோம். அது ஏதோ நீ சாப்பிட கொடுக்குறன்னு பாக்குது மாமா. ஏமாத்தாத மாமா. பேர் என்ன தெரியுமா? பிரம்மந்தண்டு. இதுவா? ஆமா, இதுவா? இதுதான் முள்ளுச்செடி. சில டைம்ல வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து வாயில ஓரத்துல, குழந்தைங்கள பெரியவங்களுக்கு கூட வாய் ஓரத்துல புண்ணு மாதிரி வந்துடும். சில டைம்ல ரத்தம் ஒழுகி புண்ணு மாதிரி, அந்த டைம்ல இதை எடுத்து வச்சா செம்மையா கேட்கும். எனக்கு சின்ன வயசுல வச்சு விட்டுருக்கேன். எங்களுக்கு நார்மலாவே இந்த இடத்துல ஏதோ ஒரு சென்சிட்டிவா, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. இந்த இடத்துல வந்து இதாயிட்டு வாய் புண்ணு மாதிரி ஏதோ ஏற்பட்டு இந்த இடத்துல அப்படியே இதாகி ரத்தம் மாதிரி வரும் வாய் ஓரத்துல. அவங்களுக்கு வந்து இது எடுத்து வச்சா நல்லா போகும், நல்லா நின்றுடும். மஞ்சள் கலர்ல ஒரு பால் வரும். காட்டுறேன். அது இதெல்லாம் கப்பு செடின்னு சொல்லுவோம் நாங்க. நீ சொல்லுவ மெடிசன் சொல்ற இல்ல, ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பால் வரும். அது வந்துருச்சுனாவே நான் சக்சஸ் தான். அது வரலன்னா மாட்டி போய்தாங்க. வருது பாரு. டேய், இங்கே வந்துருச்சு பாரு. அததான் வைப்பாங்க சின்ன பிள்ளையில எங்களுக்கு. இது பூண்டு செடியா? ஆமா, அது இதுல பூண்டா இருக்கும். பூண்டு தான் அது. இதுதான் எங்க இருக்கு? கீழ இருக்குமா? இது பேர் பெங்களூர் பூண்டு. இது பெங்களூர் பூண்டு இல்ல, இது கப்பு செடி. உனக்கு கப்பு செடி, அது பேர் வந்து பெங்களூர் பூண்டு. இங்க பாரு, இது வந்து கொய்யாக்கீரை. இதுல பாத்துருக்கா? கொய்யாக்கீரை மாமா. இதோ பாரு. இதோட இது என்ன தெரியுதா? இது எவ்வளவு தெரியும் மெடிசன் தெரியுமா? இது இருக்குல்ல, இது எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்கம்மா. ஆனா எனக்கு மறந்து போச்சு. இதுவும் மெடிசன் தான். இந்த பூ பாரு, வேணா கூகுள் பண்ணி பாரு. அப்படியே இதை பாக்குறவங்க இது பேர் என்னவோ, இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. ஆனா ஏதோ ஒரு பெரிய மெடிசனுக்கு உதவுது இது. ஆனா எதுக்குன்னு தெரியல. இது கூட ஒரு மெடிசன் தான். இது மேல ஒரு சொனப்பூன்னு ஒண்ணு வரும். சொனப்பூ, கம்பளிப்பூ. இது ஏதோ ஒண்ணுத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரியல. அது ஒரு மெடிசன். இதுவும் மெடிசன் தான். இந்த பூ பாரு, இத வச்சு தலைவன் பாத்துருக்கேன். இப்படி வந்து இப்படி காந்தி தாத்தா போறாரு பாரு, ஊதி விட்டு தலையை வெட்டுவோம்.
ஏய் தங்கம் நாய் நாய்டி. அம்மா அங்க பாரு, இப்படி வச்சுட்டு இது இருக்குல்ல, இப்படி இது பண்ணி நான் சின்ன வயசுல எப்படி தெரியுமா விளையாடுவேன், ஜடை பின்னுறது இதுக்கு. அதுக்கப்புறம் இது கூட கீரை தான். எவ்வளவு கீரை இருக்கு தங்கம்? இது வந்து இந்த ஒரே கீரை இடத்துல நிறைய கீரை தொய்யாவா இது பேர் ஏதோ சொல்லுவாங்க. உனக்கு கீரை நேம் தெரிஞ்சிருந்தா எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டுக்கலாம். உனக்கு கீரை தெரியும் சொல்றேன்னா எனக்கும் தெரியாது இதுக்கு முன்னாடி இது கீரைன்ட்டு. இது வந்து பாதுரு மாடு போட்டா சாணி வந்து கழிஞ்சுன்னு வரும்ன்றதான் கான்செப்ட். ஆனா அப்பயும் போடுவோம் நாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இது இருக்கு பாரு, இது கீரைன்ட்டு நான் மார்க்கெட்ல வந்து நான் குடும்பம் நடத்துக்குள்ள நான் காய்கறி வாங்கக்குள்ளதான் இதெல்லாமா விற்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமானதுதான் இதெல்லாம். இப்ப இதெல்லாம் கீரைன்னு சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க, ஏச்சு பைத்துக்காரி ஏதோ வளர்றான் அப்படின்னு. ஆனா இது கீரை தான், சந்தையில விற்கிறாங்க. இதோ பாருமா சிறுகீரை பாரு, தேரை இங்க பாரு, இது கீரை சிறுகீரை, இது பாத்துருப்பியே சிறுகீரை. நிறைய கீரை இருக்குங்க. ஆனா இதெல்லாம் நம்ம வந்து தேரைதான் தங்கம். அதுக்கெல்லாம் ஜூம் போகாத மாமா, ஓரா இல்லையா அவனுக்கு. ஒரே கீரைய வந்து கோவத்தலைய வந்து காலையில எவ்வளவு கீரை தங்கம் சொல்லு. காலையில டைம்ல வந்து இதை சாப்பிட்டா அல்சருக்கு அவ்வளவு நல்லது, வயிறு புண்ணு ஃபுல்லா இதாகும். உண்மையாதான். ஒரு சித்த வைத்திய கடை ஸ்டார்ட் பண்ணி மேல வந்து போய் கடை இதுல மெரிச்சுனா வேகா இருக்கு பாரு, அங்க போயிட்டு அது உள்ள கீதா பாக்கலாமா. ஐயோ எங்க அம்மா செருப்பாலே அடிப்பா. இங்க பாரு, சரி வரேன்னு சொல்லு. எல்லாம் போயிடுச்சு டஸ்ட். சாமி மன்னிச்சிரு, எங்க அம்மா வந்தா செருப்பால அம்மா எடுத்து தின்னு, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்ட்டு? டேஸ்ட் ஆகுமா? ரெட் கலரா ஒயிட் கலரா? இப்போ நான் வந்து கொய்யாக்காய் சாப்பிட்டு பார்க்க சொல்ல போறேன். காய் காய் கொடுத்து ஏமாத்துற, நல்லாவே இல்லை பாரு, நல்லாவே இல்லை. போ நல்லா இருக்கு. இது எடுத்தோ தெரிதா, நல்லா இருக்குது. இது இன்னும் நல்லா பழுத்துட்டு சூப்பரா இருக்கும் தான், டேஸ்டா இருக்கும். கட்சி ரிவ்யூ சொல்லு. அப்புறமா வந்து அந்த மாதிரி வந்து எந்த மாதிரி வந்து இப்ப நான் என்ன பேசியிருந்தாலும் அந்த மாதிரி வந்துன்றேன். அவள்தான் மாமா. இந்த ஆடு யாருது? அது ஆடு வந்து இது அவ்வளவுதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அத பொங்கலுக்கு வெட்டிடுவாங்க, அவ்வளவுதான். பொங்கலுக்கு வெட்டிடுவாங்க மாமா. இல்லையா தின்னுச்சு அது எல்லாத்தையும் தின்னும். சாக்லேட் கூட தின்னும், பூவை தின்னும். முக்கியமா பூ யார் தலையிலுக்கு தான் பிடிங்கி தின்னும். பூ ஆடு சாப்பிடணும் தான். என் தள்ள பூ இல்ல, எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பார்த்துட்டு ஏத்திரும் போடியா. அதெல்லாம் முட்டுறது இல்ல, முட்ட மாட்டா. சாமி கடா இல்ல கொல்லிக்கு கம்பிடிக்காத சமக்காவும் வருமா வராதா அதுக்கு? நம்ம தலையை தொட்டா எவ்வளவு கோவம் வருது, அது மாதிரிதான் அது செம்பலா. பாய். அவ ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணுவா. அது ஏதோ நீ சாப்பிட கொடுக்குறன்னு பாக்குது மாமா. ஏமாத்தாத மாமா. நான் எதுவும் ஏமாத்தல அடித்தாங்க. சூப்பர் கியூட். அழகு மாதிரி இருக்குது பார்த்தாங்க. ஆமா மாமா. கடிச்சிருமா? கடிச்சிரும். நாக்கு அப்படி சொல்லிட்டு இரு, அது பாவம், அது எதோ கெடுச்சு. அதுக்காக கூட கொய்யாக்கா இல்ல. ஒரே ஜாலி. கன்சீவ் ஆன மாடுங்களுக்கு வந்து தரக்கூடாது பச்சை புல்லு, இந்த மாதிரி நெல்லு புல்லு. ஏன்னா அது சொனை அறுக்கும் வயிற்றுல. கண்ணுக்குட்டிக்கு தரலாமா? சூடு கண்ணுக்குட்டி தரலாம். சூடு மாடு. ஆமா
அது பாடுனுச்சு அந்த ஆட்டுக்குட்டி. அதை போய் சுரண்டி விட்டு வந்தாலும் அது கத்துது. சொல்லலாமா? அங்க பாரு ஒரே ஒரு சாமந்தி செடி தனியா செண்டு மல்லியா? சரி மஞ்சா கலர் இருந்தது சாமந்தி எனக்கு ஒரு எனக்குதான் வேணும். பாரு மாமா என்னகிட்ட பலூன் கேக்குறா. ஒரே ஜாலி. கன்சீவ் ஆன மாடுங்களுக்கு வந்து தரக்கூடாது பச்சை புல்லு, இந்த மாதிரி நெல்லு புல்லு. ஏன்னா அது சொனை அறுக்கும் வயிற்றுல. கண்ணுக்குட்டிக்கு தரலாமா? சூடு கண்ணுக்குட்டி தரலாம். சூடு மாடு. ஆமா அது பாடுனுச்சு அந்த ஆட்டுக்குட்டி. அதை போய் சுரண்டி விட்டு வந்தாலும் அது கத்துது. சொல்லலாமா? அங்க பாரு ஒரே ஒரு சாமந்தி செடி தனியா செண்டு மல்லியா? சரி மஞ்சா கலர் இருந்தது சாமந்தி எனக்கு ஒரு சரி கொடு. எந்த காய்? டைரக்டா போயிட்டு ஒரு கரும்பு மட்டும் அடுத்துலாமே வேணாம். டைம் ஆயிடுச்சு. பன்னிக்கரும்பா? பனிக்கரும்புதான் பன்னிக்கரும்புன்றான். பனிக்கரும்பு தான் சரி பேரு. அக்காவும் அப்படிதான் சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ன அசிங்கப்படுத்தி உனக்கு இப்பயே சொல்லிடுறேன் கேட்டுக்கோ. மாமா இதுதான். எவ்வளவு ஏக்கருக்கு எவ்வளவு போட்டுக்கிறீங்க? எவ்வளவு மகசூல் வந்துச்சு? எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்க என்ன இந்த கண்ட்ரிக்கு? அது அவளை கேட்டா அவளுக்கு என்ன தெரியும். இங்க பாரு இது கீழே எவ்வளவு ஒண்ணுங்குது. இதை எடுத்துன்னு போய் அந்த ஒசூர்ல வைக்குவாங்க மாமா. ஆமா அழுகுந்து இல்ல, அது அழுகு காயா விழுந்துருச்சு இல்ல, அப்பயே எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க அத. பாவம் அது நொண்டி நொண்டி நோடி. என்னாச்சு கால்? அதுக்கு செருப்பாங்க குடும்பமா. அதுக்கு செருப்பாங்க கொடுத்தலாரு. பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு. தோனி என்ன மறந்துச்சு அது. இரு பாக்கலாம். அப்படியே விடு, என்கிட்ட வருதா பாக்குறேன். தோனி வந்துருச்சு மாமா. இப்ப மோந்து வந்து சூச்சு போறதானே அங்க இருந்து வந்த தோனி. மோந்து பாரு, மோப்பம் பிடிக்குது பாரு. எதுனா டைமண்ட் எதுனா இருந்தா சொல்லு தோனி, கண்டுபிடிச்சு. வா. ஆமா உண்மைதான், அல்வா செய்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நீங்க வாழைக்காய் பிசினஸ் பண்றீங்களா? அந்த இலை வந்து குவாலிட்டியா இருக்குன்ற இல்லையான்ட்டு நீ என்ன பண்ற, அதை லைட்டா சாப்பிட்டு காட்டு. பாருங்க சாப்பிட்றதுக்கே எவ்வளவு சாஃப்டா இருக்குது. இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும்ட்டு சொல்லு. அது போய் நீ சொல்லாத, நம்பாத. சரி ஓகே. தின்னாத, கரை புடிச்சுக்கோ பல்லுல. சொல்றாருன்னா நீ சொல்லணும். என்ன தங்கச்சி ப்ரூவ் பண்றது இல்லையா? அறிவு பூர்வமா பல்லு அதை கடிச்சா 10 பொருத்தமும் 10 அதுல வந்து கரை புடிச்சிரும். நான் வந்து கடிச்சு சாப்பிட மாட்டேன். அது வந்து சாப்பிட்றதுக்கு தான், வாழை இலைய சாப்பிட்றது கிடையாதுன்னு சொல்லணும். வா அம்மா அவ்வளவுதான். நாய் அப்படியே போயிடலாமா? எப்படி போயிடலாமா? ஐம் டோட்டலி அவாய்ட். சவுண்ட் வருது. அவன் தான் மூச்சு வாங்குறான். மாமா இதுதான் பாரு என்னோட குலதெய்வ சாமி. நாங்கெல்லாம் நானும் சோபாவும் எப்படி வைப்போம் தெரியுமா? நாங்க கண்டுக்காதனால இது சாமியாவே இல்லை. நாங்க எப்படி வந்து செய்வோம் தெரியுமா? அதுக்கெல்லாம் நீங்கெல்லாம் சேர்ந்து அரிசி எல்லாம் எட்டு வந்து வச்சு இதெல்லாம் பூசி அழகா சாமி இது பண்ணலாம்ல. பொங்கல் வைப்பீங்களா தங்க? பொங்கலுக்கு வைப்போம் மாமா. எங்க? அங்கதான் வைப்பாங்க. ஏன்னா ஒண்ணுமே கண்டுக்காதுக்குறாங்க இவங்க. நானும் சோபாவும் தான் மாமா இருக்கிற வரைக்கும். இவங்க எல்லாம் சுத்தம் இது பாரு, இதெல்லாம் கேர் பண்றதே இல்ல. சுண்ணாம்பு அடிச்சிருக்கீங்க தங்க இங்க? ஆமாம்மா. அங்க பாரு, இந்த சாமியே கண்டுக்கலாம். எப்படி சாமி உங்களை கண்டுக்குவாரு? காரப்பழம்
நீங்க வந்ததுல இருந்து அது வைக்கவே இல்லை. ஏன்னா நீங்க வந்து இங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா தான் சாமி காரப்பழம் கொடு. எங்களுக்கு நாங்களாம் எவ்வளவு அரிசி சாப்பிட்டுக்கிறோம் தெரியுமா? அதுல என்னது சூப்பரா இருக்கும். இதுல பழம் தானே? காரப்பழம் காரப்பழம் இல்ல, பச்சை கலர் தானே வரும். காரப்பழம் மஞ்சள் கலர்ல வந்துட்டு அப்படியே பழுக்கும். அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கும் டேஸ்ட். காரப்பழம் தான் அது பேரு. அது ஆடு நல்லா தின்னும் அந்த இலைய. அதெல்லாம் தெரியாது. முள்ளு முள்ளாக்கும். நல்லா பழுத்து கையை முள்ளு குத்தனாலையும் பரவாயில்ல, கையை விட்டு எடுத்து சாப்பிடுறது. அப்புறம் அங்க ஒரு செடிக்கும் மாமா, அந்த மூலையில ஒரு செடிக்கும். அது சின்ன சின்னச்சா அது ஒட்டு முள்ளு தெரியும்ல, இப்படி பொக்கு மாதிரி போடுமே. அது இல்லன்னு நினைக்கிறேன் நீ இல்லம் போது. அதுவும் சூப்பரா இருக்கும். இதுவே மாமா நானா அப்ப சின்ன வயசுல வந்து இது மேல ஏறி நின்னா சாமி வந்து கண்ணு குத்திரும்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் வளர்த்தாங்க. நாங்களும் ஏறி நிக்கோம். இவ பாத்தியா பொங்கல் வைக்கிற சாமிகள் மேல ஏறி நிக்கிறா. இதோ நாமம் போட்டு வச்சுக்க, நாமன்றது இது இல்ல, நான் செருப்பு இல்லாம நிக்கிறேன். அவளுக்கு கொஞ்சம் கூட இதே இல்ல பத்தியா. அதான் மாமா துத்தி செடி அங்க பாரு, அது இருக்கு பாரு துத்தி. மூலிகை தான் தங்கம். அதுவும் மூலிகை தான். துத்தி பைல்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 இதான் தங்கம். இதான் பைல்ஸ்க்கு நல்லது. இதான் ஆமா துத்தி. இந்த துத்தி எல்லாம் இருக்கு. எப்படி தருமா சாப்பிடுறது? அப்படியே வாயில போட்டு அப்படி சாப்பிடுறது. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது. அப்படி கிடையாது. இதோட இது இருக்குல்ல, இது ஒரு மாதிரி ஒரு துவர்ப்பு மாதிரி இருக்கும். இதோட இலைய வந்து நல்லா பறிச்சுட்டு நல்லா கிளீன் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அடிச்சுட்டு அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு வாரத்துல பைல்ஸ் வந்து குறையலாம். எனக்கு கேளுங்க. என்ன பைல்ஸ்னா வந்து அது ஒரு நோய். அது ஒரு இது, அது ஒரு வியாதி. இது வந்து அது பௌத்திரமா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து வெளியே வந்துட்டு இருந்தா வச்சுக்க, அந்த இடத்துல வந்து இதை வந்து விளக்கெண்ணெய் வச்சு அந்த இடத்துல இது அப்ளை பண்ணி விட்டா அது வந்து மறையுன்றது வந்து இது. அவ்வளவுதான். என் ஃப்ரெண்டு வந்துட்டா நான் அவகிட்ட இது என்ன இது. ஏய் செம்மையா விளையாடுது. எனக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீயும் அதுதான் அடுத்த வருஷம் சாப்பிடுறதுல ஒசூர் வரணும். ஏன் இன்னும் வரைக்கும் நீ வரவே இல்லையே? அங்க நான் மட்டும் இங்க இத்தனை டைம் வந்து போறேன்ல, நீ வரவே இல்லை. நீ தலை இதுன்றதுனால வந்து வரவே மாட்டேன் தெரியும். அதுதான் விஷயம். நீ வாய மூடு. கண்டுபிடிச்சிட்டாலே இப்பதான் அது பாக்கலான்னு வந்து உடனே வந்து வீட்டுக்கு போலான்னு. ஏன்னா அதை பண்ணால கோழி செத்துட்டு இருக்குது ஒண்ணு. அது சாகும். அதெல்லாம் சாகும் தான். அதெல்லாம் சாகும். செத்துட்டு இருக்குது. கால் நல்லா கிளீன் ஆயிரும். ஏன் காலு கிளீன் ஆகுமா? பளிச்சுன்னு ஆகும். உண்மையாதான் கேளு. நான் போட்டு விட்டா? நீ போட்டுனா எப்படின்னாவா? இததான் 40 நாள்ல ஏத்திடுவாங்க. அவன் முன்னாடி சொல்லியிருந்தாள். அதான் இன்னும் பெருசா ஆகல போலையே. அதுக்குள்ள ஆயிடுமா? சாப்பிட்டுதான் வந்தோம். எந்திரிச்சுனா அவள் தான் பாப்பா ரெடி. தாதா சொல்லல எல்லாம் பஸ் லேட்டா போலாம். இது கொசு வண்டிமா. ரங்கோலி எல்லாம் இதெல்லாம் நாளைக்கு பரிசா பண்ணிக்கலாம். அதுலயும் ஒண்ணு சொல்லி விடு. எப்படி பட்டியா திருப்பி ஐயா எடுத்துடலாம். அதை எடுத்துட்டா எடுத்து வாடுறியா சொல்லி கேட்டு விடு. பட்டை ஊதி என்னத்த பாக்குற
தண்ணி காய்ஞ்சிச்சா காயுதா தண்ணி குடிக்கிறதுக்கு காய் வைக்கிறேன் அதானே நான் வைக்கவே தண்ணி முன்றுணும்ல எப்பயுமே பொங்கலுக்கு வந்து பின்ன யார் செய்வாங்க இல்ல கையில துணி வச்சு கையில எடுத்தல அது சொல்றா திடீர்னு சின்னப்பா அரிசிட்டு வரலையா அது கட்டி மூடெல்லாம் போது விடு அம்மா இவன் போதுமா எட்டுனோமா மூடெல்லாம் எப்படிமா போவாந்து எடுக்கல யோட்ட ரீல்ஸ் பண்ண லைட் பண்ணலாம் வா போட்டு நம்மூருக்கு வரங்க தனியா நடந்து அது கூட நீ சேர்ந்து நடந்து சரியா போகுது நான் அந்த குரம் கொடுந்தாலே சரி அண்ணி அது கொஞ்சம் உள்ள தள்ளி விடுங்க எல்லாம் உள்ள குட்டினாங்க எல்லாம் ஏய் அவளா நல்லா இருந்தா நீ குரங்கால பாக்குறான்ட்டு அவட்ட டிபி குடுத்து வாங்கி நீ குடுத்து வந்தானே அவட்ட குடுத்து மதா வருது பாரு வந்துச்சா ஏ சொல்லுகிறோ ஏ வந்து நீ அதை விட்டு இங்க வர பொங்கப்பா நீ விட்டு இங்க வந்து ஒளியலாம் பொங்கலோ பொங்கலே பொங்கலோ பொங்கலே பொங்கலோ பொங்கலே வரைய மாட்டேங்குது மாட்டு பொங்கல் மாட்டை தண்ணியை கொண்டாங்க இவங்க கொண்டாங்கடா தண்ணி கம்மியாகுது அந்த முண்டாங்க எந்திரிச்சுனா அவள் தான் பாப்பா ரெடி இந்த பொங்கல் வரலையோ தாதா சொல்லல நம்ம லேட்டா போனாலும் லேட்டஸ்டா வரும் லேட்டா பண்ணல பப்பா வரும் ரம்யா கவலைப்படாத லேட்டா வந்தாலே அங்க தண்ணியை கொண்டு போட்டு இல்ல ஊத்துறா இதானா மட்டும் தனியா ஒரு பையில போட்டேடா எல்லாம் 3 டைம் பொங்கலோ பொங்கல் மட்டும் சொல்லுங்க அவளே பரவாயில்ல பொங்கலோ பொங்கல்ன்றாங்க சாப்பிடு இங்க வாழையில என்ன ஒண்ணு வெள்ளந்தோறு யாரும் போடுறாங்க யாராவது ஒருத்தர் போடுங்க போய் சொல்லு போய் சொல்லு போய் சொல்லு வெள்ளம் எடுத்துட்டு வா சரண்யா வெள்ள இது கொசுவத்திமா கொசுவத்திமா கொசுவத்தி அது கொசுவத்தி பரவாயில்ல பொங்கலுக்கு வித்தியாசமா கலத்தலாம் கூட கேட்ட விட வெந்துட்டாதானே தள்ளி இருக்குவேன் பாரு நீ வெந்துருச்சு அவ்வளவுதான் தள்ளி நைட்டுக்கு போடுறியா நீ வந்து போட்டு விட்டுற எனக்கு கலர் அடிச்சு கோலம் போட்டு விட்டுருந்தேன் சாணி போட்டுறேன் கோலம் போட்டுறேன் அவ்வளவுதான்
ஃபர்ஸ்ட் எல்லாம் படுத்துன்னு தூங்குறவங்க கோலம் போடலாம். பாருப்பா கோலம் போடுறப்பல டயர்டா இருக்குது எனக்கே வலிக்க முடியாது. 47 புள்ளி. நைட்டு போடுறியா காலையில ரங்கோலி எல்லாம் இதெல்லாம் ஏய், நான் போறேன். அதான் எந்த பண்டிகைக்கும் அக்கா தான் ஃபர்ஸ்ட் வலிச்சு வலிச்சிருப்பா. நான் காலையில எழவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. காலையில இல்லை பழி வந்து ஏற்கனவே வாய்ஸ் போயிடுது. ஐயோ எதுக்கு மக நவுற நம்ம பொங்கல ஆச்சு பார்க்கலாம்டே. இருமா இருத்துட்டு கிண்டி விடுமா அவ்வளோதான். என்ன இது சோறு நாம வடிக்கிறோம். தள்ளுமா கொஞ்சம். அது கொஞ்சம் சக்கரை குடிச்சா போயிடுச்சு ஆகுதோ. இல்ல இது கடகன்னு கடைஞ்சு கஞ்சி தான் இருக்கும். என்ன பாடுறா மாவுன்னு கேட்கணும்னு வச்சிருக்கேன். நான் அரைச்சிருந்தா அது எப்படி பிடிச்சிருப்பேன் தெரியுமா? அன்னைக்கு சக்கரை கொஞ்சம் மிஸ் போயிடுச்சு. விளக்குமாவா நம்ம சாப்பிடுறது போன பத்து வை. வைக்கிறது மட்டும் தான் எப்படி பண்ணுவோம். பண்ணுவோம்? சாமிக்கு மட்டும் தான் நம்மளாம் எப்படியே சாப்பிடுவோம். அப்படியே பார்த்தா தண்ணி ஊத்தி அப்படியே வச்சுக்கம்மா. அப்படியே போய் திருப்பி எடுத்துக்கணும். தண்ணி வேலை முடிச்சு தள்ளுங்க. போலாமா போய் வத்தி எடுக்கலாம். சூடு கீடு வச்சுக்காத தள்ளி. அப்படியே போய் தொண்டிலேயே சூப்பரா இருக்கு. பூ கூடிய அம்மு நம்புறதா. இந்த வாழைப்பழம் எடுத்து வை. இந்தியன் இந்த வாழைப்பழத்தை எடுத்து வை. எது இங்கெல்லாம் இடமே இல்லை. ஏதோ நாரை போட்டு வச்சுருக்குறாங்க. என் குண்டா மேல வை அக்கா. அதை குண்டா மேல வைக்க. அந்த குண்டா மேல அந்த கரண்டி எடுத்துட்டு எடுது அது. இந்த கரண்டி எடு. கரண்டி எடு. கரண்டி மட்டும் ஏய் ஆம்பளை பிள்ளைங்க வந்து தேங்காய் கூட உடைக்கிறது இல்லையா? நான் தான் சாமி கும்பிட்றீங்களா நீங்களாம்? பொங்கல் நீங்க தானே வச்சீங்க. பொங்கல் வச்சா எங்க அண்ணன்லாம் அவள் தான். ஆமா அருண் தான் பண்ணது பண்ணிட்டு. அருண் போயின்னு பாரு. அருணுக்கு வேற பொண்ணுங்க சாமி கடவுளே மனுஷர. அதுக்கு முன் டைம் தான் ஆக்கணும். ஏய் டியூட். யா இருக்குது தட்டி கொண்டு இன்னும் உடைக்கிறதுலாம் இருக்குது. நிச்சயமா தட்டுல வை. இதுரா இதுரா அம்மா வா மாமா. டேய் வாடா. இங்க வைக்கணும். வெத்தலை பாருங்க. இது இப்படி வைக்கலாமா? பால்கோல் தடியில் வச்சிருக்கு. எடுத்து பால்கோல் எடுத்து நெருப்படி எனக்கு கொளுத்தி வச்சிடலாம். நெருப்போட்டு எல்லாம் விலை கொளுத்துங்கப்பா. இதுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. அது பையன் தள்ளிட்டு போற ஆளு பேரு போய் கூட தலை பொங்கல். ஐயோ யாரு சாமி கும்பிடுங்க. தப்பு கொளுத்தி வச்சு பாருங்க. ஏன் இந்த குண்டால எடுத்து வச்சுக்கிறீங்க? எல்லாம் உள்ள இருக்குது. அது டவுலையோண்டு கை வச்சுக்க. ஏன் உனக்கு பத்தவே தெரியல? வச்சுக்கோ. எனக்கு நீ பத்தவே முடி செல்ல போய் ஏதோ நீர் வெள்ள வந்தீங்களா? எனக்கு இது வேற எடுத்துக்கோ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
ஆமாம் இன்னைக்கு தான் அவர் இல்லைன்னு சொன்னீங்க. டைம்
வரல. துணி மேல என்ன கார் பண்ணி பாருங்க. நான் தானே சாப்பிடாம இருக்கிறேன். புது மாப்பிள்ளை கூப்பிட போன் பிடிச்சதெல்லாம் போதும். அவருதான் எடுத்து நாங்க அமுத்துறோம். இல்ல நாங்க எடுத்து அவர்தான் அமுத்துறோம். இங்க பாருங்க இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. யாருமே பழம் எடுக்கல. இந்த வாழைப்பழம் ஊசி போடல என்ன பண்றீங்களா? நீதான் இந்த டைம் எடுத்தே ஆகணும். அவ வரக்கூடாது. ஒரு 4 8 போதுமா? ஓடியா 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 போ 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 சீக்கிரம் வா. ஏப்பா மணி இப்படி 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 ஜல்லிக்கரண்டி ஏறணும். இப்போ வந்து நம்ம வில்லேஜ் கைஸோட லெமன் இந்த ஸ்பூன் விளையாட போறோம். ஸ்டார்ட் 1 2 ஸ்டார்டிங்ல கேட்டான் எப்படி விளையாட ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் 1 2 3 அவுட் அவுட். ப்ரோ திரும்பி வரணும் ப்ரோ. அப்படியே ஸ்பூனை வச்சு கம் ஆன் வா வா வா. நீ போய் மோனிஸ் யோ என்ன பண்றீங்க? சாம்பியன் சூப்பர். ஃபைனலி அவன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டான். சாம்பியன் இன்னும் ஆவல. செகண்ட் ரவுண்ட்ல வின் பண்ணிட்டு சாம்பியன் யார்? வாங்க ப்ரோ போய் உட்காருங்க, வடை சாப்பிடுங்க. வாங்க வாங்க. நீ வந்து லெமன் உங்க அண்ணன் மாதிரி கீழே போடு. ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப 2வது ரவுண்ட் வந்து யாரு வின் பண்ண போறான்னு பார்க்க போறோம். ஸ்டார்ட் 1 2 3 லெட்ஸ் கோ. பாண்டிச்சேரி பாப்பா எட்டி போங்க, குறுக்கல வராதீங்க. பரபரப்பா போறாங்க. தப்புல தலைய தூக்காத, கைய ஒழுங்கா கட்டு பின்னாடி. கமான் கமான் கமான். எனக்கு என்னமோ 2 பேர் வின் பண்ணிட்டு வடை கேட்பாங்க போல. யார் பஸ் தர்றாங்களோ. இப்ப வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து யார் வின் பண்ணாங்கன்னே தெரியல. நாங்களும் வந்து அதை கண்டுபிடிக்கலான்னு 2 ரவுண்டு ட்ரை பண்ணி அவங்க ஓட விட்டோம். ஆனா அப்பயும் தெரியல, 2 பேரும் ஈக்குவலா வந்துட்டு இருக்காங்க. அதனால லாஸ்ட் ரவுண்ட் இப்பயாவது ட்ரை பண்றோம், பார்க்கலாம். கெட் ஸ்டார்ட் 1 2 3 லெட்ஸ் கோ. நான் பின்னாடி வரும்போது கால் வலி ப்ரோ. நீ உட்கார் ப்ரோ, பேண்ட தூக்கி பிடிக்க. எதுவா வாங்க. நீ கொண்டா வடை சாப்பிடு, பொறுமா பொறுமா. இந்த ரவுண்ட்ல இந்த பொண்ணே வின் பண்ணிச்சு. ரோஸ் கலரா ஏதோ ஒரு கலரு. போ அந்த பக்கம். செகண்ட் ரவுண்ட்ல வந்து இந்த பொண்ணு வின் பண்ணிருக்கு. எதுக்கு இங்க வந்து மாட்டினான்னு எனக்கும் தெரியல. கேம் வைக்கிறாங்க. இப்ப வந்து ஃபைனல் ரவுண்ட். இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஃபைனல் ரவுண்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் 1. அதுக்குள்ள போக கூடாது. 1 2 3 லெட்ஸ் கோ. பொறுமையா போனோம். சிவப்பு டாயரு சிவப்பு லாயரு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்க. வாங்க வாங்க. ரோஸ் கலர் கமான். சிவப்பு லாயர் வாங்க வாங்க. ஓ மை காட் ஷாட். இது உழுதியா கீழ போய் உருண்ண. வெயிட் வெயிட் வெயிட். என்ன உன் ரீசன் சொல்றா, உன்னுடைய குறைய சொல்றா. என்னடா என்ன ஆச்சு? பொறுமை. சொல்லு. சாம்பியனா இல்ல வேற எதனா காட்டு. இந்த ஸ்பூன் கொஞ்சம் பாருங்க. ஓ மை காட். ஆப்போசிட் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்பூன்ல வந்து அவங்க போங்காட்டம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. ரைட். இங்க பாரு, இந்த ஸ்பூனை பாரு, நீங்களே பாருங்க. ஸ்பூன் வந்து ஸ்பூன் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து அந்த பள்ளத்துல லெமன் உட்காந்தாலும் கரெக்டா தாங்குது. இந்த ஸ்பூன்லாம் வந்து பிரியாணிக்குன்றது. நீ அந்த பக்கம் போங்க.
ஸ்பூனுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. வீட்டுல இருந்து பாப்பா நீ பாண்டிச்சேரி பாப்பா வந்துட்டு போ. லெமன் இந்த ஸ்பூன்ல வந்து இந்த பொண்ணுதான் வின் பண்ணி இருக்கு. இப்ப வந்து நம்ம 2வது ரவுண்டு 2வது கேம் விளையாட போறோம். இப்ப வந்து இது அடங்காதுங்க. நான் வடை கொடுக்கலாம் நினைச்சா கொடுக்க மாட்டேன். இப்ப வந்து பலூன் யாரு ஊதியே வெடிக்கிறாங்கன்ட்டு பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இது நல்லா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3. அதே மாதிரி 3 வாட்டி மூச்சை விட்டா அவுட். ப்ரோ ரெப்ரி நான் ப்ரோ நான் போயிடுறேன்ப்பா. மோனிஷ் ஃபர்ஸ்ட். வெட்டிங் பார்த்து போலாம். மஜா கிடையாது. அதுவும் நான் மட்டை சாப்பிட்டுக்கிறேன். போடா. A few moments later. இப்ப வந்து நம்ம பலூன் ஊதிய வெடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணது நம்ம மோனி, செகண்ட் பிரைஸ் வின் பண்ணது நியா, தேர்ட் பிரைஸ் வின் பண்ணது அன்சிகா. எவ்வளவு வின் பண்ணலன்னு சொல்ல கூடாது. நாங்களா பலூன் பண்ணி வச்சிருக்கோம். இது தப்பு, பேரு தப்பா சொல்றேன். சரண்யா. இப்ப வந்து தேர்ட் கேம் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப வந்து மியூசிக்கல் சேர் விளையாட போறோம். இதுக்கு என்ன ரூல்ஸ்னா, சேரை கிட்ட யாரும் வரக்கூடாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி சுத்தணும். இப்ப 4 பேருக்கு 3 சேரை வச்சிருக்கோம். அதை பத்தி இப்ப நாங்க பார்க்க போறோம். ப்ரோ லெட்ஸ் ஸ்டார்ட். ப்ளே மியூசிக். ஸ்டாப். ஸ்டாப் பண்ண உடனே ஸ்டாப் பண்ணோம். ரீடேக். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சரியில்லை, இப்ப ரீடேக் போறோம். ஃபர்ஸ்ட் ரூல் சொன்னா அத அவங்க மதிக்கவே இல்லை. இப்ப செகண்ட் ரூல் நான் போட்டிருக்கேன். ரெப்ரியா, ஆக்சுவலி நான் ஒரு ரெப்ரி, என்னால முடிஞ்ச ரூல் போட்டிருக்கேன். இத வந்து கோலத்தோட லாஸ்ட் ரவுண்டு இதெல்லாம் தான் அவங்க சுத்தி வரணும். இத அவங்க வந்து ஃபாலோ பண்ணலன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைட், வெளியே போயிடணும். என்ன கெஞ்சனாலும் நான் விட மாட்டேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். கொஞ்சம் தொட தெரியும், அது எடுக்காதீங்க. அப்புறம் லெட் ஸ்டார்ட் மியூசிக். லெட்ஸ் ப்ளே. நீ அந்த பக்கம் தான். ஏய் கோலத்துக்குள்ள. இப்ப வந்து 4 பேர்ல ஒருத்தரை வெளியே அமிச்சிட்டோம். இப்ப வந்து ஒரு சேரை எடுக்க போறோம். எல்லாம் பாத்துக்கங்க. ப்ரோ அந்த சேரை எப்படி? லெட்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். ஆரம்பி. ஆபரேட்டர் சரியில்லை, ப்ளே பண்ற பிளேயர்ஸும் சரியில்லை. 2 பேரும் டிஸ்குவாலிஃபை. 5 செகண்ட் நான் தான் வின்னு சொல்லு. ஏய் படா, இன்னும் 2 பேர் இருக்காங்க. இல்ல அது கொஞ்சம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால திருப்பி ரீடேக் எடுக்கிறோம். கெட் ஸ்டார்ட். ப்ளே மியூசிக். செகண்ட் ரவுண்ட்ல வந்து இந்த பொண்ணு இந்த தோத்துருச்சு, அதனால வெளியே அனுப்புறோம். இப்போ அந்த பக்கம் இப்போ இவங்க 2 பேரும் செகண்ட் ரவுண்ட்ல வின் பண்ணி இருக்காங்க. ஒரு சேரை எடுக்க போறோம். நல்லா லெட்ஸ் ப்ளே.
A few moments later. நானும் ஓடுறேன். விடுங்க, கேம்ல வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம். எங்க அந்த பிள்ளைய காணோம். வா, 3வது ரவுண்ட் ஃபைனல்ல வந்து இந்த பொண்ணு தோத்துருச்சு. போய் சேர போட்டு உட்காரு. ஃபைனல் ரவுண்ட்ல இவன் தான் மியூசிக்கல் சேர்ல வின் பண்ணிருக்கான். இவனுக்கு அடுத்த ரவுண்ட்ல ஒரு வடை தரப்படும். போய் உட்காரு நீ. அந்த இப்போ வந்து என்ன கேம்னா வாட்டர் ஃபில் இந்த அப்படிதான் கொஞ்சம் என்னது வாட்டர் ஃபில் இந்த கேன். ஏன்னா அவன் சொல்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். கேன் தங்கிலீஷ்ல பேசலாம், இல்லை பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பேசுவோம். இப்போ அந்த கேமு ரூல்ஸ் என்னன்னா, ஒருத்தர் அந்த பாட்டில் அவங்க பிளேயர்ஸு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த யாரும் வந்து வச்சிருக்கதே 2 பக்கெட்டு 4 பிளேயர்ஸ். ஒரு பக்கெட்ல 2 பேர் விளையாடுவோம். யாரும் வந்து இடிச்சுக்க கூடாது, மோதிக்க கூடாது. ஓகே, இப்போ நம்ம அந்த கேமை பத்தி பார்ப்போமா? இப்போ விளையாடும். லெட்ஸ் பிளே. 1 2 3 லெட்ஸ் கோ. பரவாயில்லப்பா, ரோஸ் கலர் சுடிதார். வாங்க வாங்க, கமான் கமான் கமான். நீ எங்க குறுக்கல வர? மோனிஸ் வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. மேல 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 தெளிச்சது அது ஃபாஸ்ட். என்ன 2 பேர் போயிட்டாங்க. எனக்கு என்னமோ அன்சிகா வின் பண்ற மாதிரி தெரியுது. எங்க க்ளோஸ் அப் வாங்க. ஏங்க எங்க க்ளோஸ் அப் வாங்க. அரை பாட்டில் நிறைஞ்சிருக்கு. இல்லைங்க, அது காலி பாட்டில். அந்த பக்கம் போனா இது தண்ணி ஊட்டுறதே சரியில்லை. பாட்டில் சாய போகுது. ஏங்க அது அவங்கதான் நிறுத்தணும். கமான் கமான். ஏங்க ஒசூருங்க, உங்க ஆத்தாணி பேய் ஆட்டம் ஆட போகுது, பாத்துக்க. போடு போடு போடு. வா வா, சண்டை போடாத. பொறுமை பொறுமை பொறுமை. எனக்கு என்னமோ மோனிஸ் தான் வின் பண்ணுவான் போல. வா ப்ரோ, மோனிஸ் ப்ரோ, சீக்கிரம் வா ப்ரோ. என்ன ப்ரோ? கம் ப்ரோ, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஃபில் பண்ணிட்டான் போலக்குதே. ஃபில் பண்ணிட்டான் போலயே. ஏய், உனக்கு 2 வடை ப்ரோ. வா ப்ரோ. இப்படி ஊத்துறா மணி. இப்படி ஊத்துறா, இப்படி ஊத்துறா. போடா போடா, டக்குன்னு போடா. நானும் வரட்டா? நானு அப்படி ஊத்துனா வராது. நானும் ஊத்திட்டா. வா ப்ரோ, வா ப்ரோ. இங்க பாரு, இப்படி எல்லாம் ஓடக்கூடாது. பொறுமையா போ. தண்ணி காலியா? அம்பையர் தண்ணி இல்லையா பாருங்க. மொத்த தண்ணி கோலத்துல ஊத்தி போட்டு தண்ணி இல்லையா? தண்ணி டேய், அதே போதும். அதே ஒரு வாட்டருக்கு. ஏய், தண்ணி வேஸ்ட் பண்ண கூடாது. போதும். ஏய், பக்கெட் இங்க இருக்கு. எல்லாம் கீழே ஊத்தாதீங்க. வாங்க வாங்க வாங்க. கமான் கமான் கமான். மோனிஸ் தான் நினைக்கிறேன். டியூட், இங்க க்ளோஸ் அப் வாங்க. இந்த என்ன ஊதா கலரா? இதுதான் ஃபில் ஆகும் போல. கண்ணு வருது இல்ல.
எது ஃபில் ஆகும்னு தெரியல, எல்லாம் பாதி பாதி தான் ஓகே, அம்பையர் எல்லாம் எந்தெந்த போட்டியாளர் எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காங்க சொல்லு. இந்த குட்டப்பல்ல வந்து என்னமோ அது சொல்றதுக்கே வார்த்தை இல்ல, எல்லா தண்ணி கீழே தான் ஊத்துது. இது ஓட்டையாட்டுங்க பாட்டிலு. இந்த பொண்ணு வந்து தண்ணி ஃபுல்லா இனியா தான் வின் பண்ணுவா போல. க்ளோஸ் அப்பாங்க. இனியா தான் வின் பண்ணுவா போல. மோனி வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. மோனி வா, மோனி வா, மோனி. ஸ்டார்ட். வாடா, வேகமா வாடா. அப்படிதான் ஊத்துவாங்களா? எனக்கு என்னமோ வந்து இந்த பிங்க் சுடி தோத்துறோம்னு நினைக்கிறேன். இங்க பாரு, டான்ஸ் ஃபில் பண்ணிட்ட, இப்படி ஊத்தணும். தண்ணியே ரப்பல. இது உங்க ஆத்தா கிட்டே சொல்றேன். எங்க கையில தண்ணியே இல்ல, தண்ணி மட்டுவா பாரு. இப்படி எல்லாம் போக தண்ணி அப்புறம் வராது கையில, எல்லாம் அள்ளி அவ அங்கே ஊத்திட்டு வரா. டான்ஸ் ஒரு குடம் எடுத்துட்டு வந்து ஊத்துறா. இதான் ஃபில் ஆயிடுச்சு. இல்ல ஆயிடுச்சுங்க. ஏங்க நீ கைய விட கூடாதுங்க. இதெல்லாம் நீ போங்க அந்த பக்கம். வா. டக். மோனி ப்ரோ, வா ப்ரோ. மோனி சீக்கிரம் பாரு. ப்ரோ பாரு, ஃபில் ஆயிடுச்சு. சீக்கிரம் நிறைய எடுத்துட்டு வா. கடைசியில சாச்சி கீச்சு விட்டுறாதுரா. அது பாட்டிலே அப்படிதாங்க இது. வா. டக்கு ஊத்துறா. இப்படி ஊத்துறா. உங்க 2 பேருக்கு தான் இப்ப போட்டியே. க்ளோஸ் அப். ஜூம். வாங்க. இதுக்கு வாங்க. வின் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் ஒரு கை ஊத்த. பிளேயர்ஸை எட்டி உதைக்க கூடாதுங்க, அப்புறம் வராம போயிருவாங்க நெக்ஸ்ட் ரவுண்டு. இன்னும் கொஞ்சம். உன்னை வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்தோன்னா புளிய சொல்லல. தெரியலங்க. வா. ஜூம் வாங்க. ஃபர்ஸ்ட் வின். ஓரமா அந்த மேல வரும், மேல ஏறியா. வாட்டர் கேன்ல இது போங்காட்டம். இது வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து போங்காட்டம். நீ செட் ஆகாது. நீ போகாட்டம். நீ அந்தாடு போ. படத்து வாடா மோனி. டிஸ்குவாலிஃபை பண்றா. சுடி வந்து டிஸ்குவாலிஃபைட். இது வந்து வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்தி சொன்னா இச்சுடிக்கு இப்படி புளிஞ்சு நிக்குது. நீ வெளியே போ, வரப்புல போய் உட்காரு. மோனியா 2 பிளேயர்ஸ். கம் ஆன் அன்சிகா, வேகமா ஓடு. இப்போ மோனிஸ் தான் ஆட்டங்குது. தேர்டு செகண்டே மோனி தான் ஆட்டங்குது. வாங்குறோம், டக்குன்னு போகிறோம். அது பைக்கெட்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. வா. வின் பண்ணிடுவோம் போலக்குறா. ரம்பிருச்சு. இன்னும் கொஞ்சம் போடா டக்குன்னு. வாடா. கையில புடிச்சா விழுந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஓடு. டக்குன்னு சீக்கிரமா. மோனிஸ். செகண்ட் பிரைஸ் சாம்பியன். அந்த நில்லு. வா. தேர்ட் பிரைஸ். சீக்கிரம் வாங்க. உங்க ஆத்தா போட்டு குமுக்க போது மொத்த கோலத்து. ஜூம் வாங்க. அந்த தேர்ட் பிளேயர் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல. சுடிதார்ல இப்படி போய் தண்ணி வின் பண்ணிட்டீங்க. இப்படி போய் இப்படி புலிவான்னு நினைச்சு கூட பாக்கல. என்ன பண்ற, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டான். அவர் ரெப்ரி இல்ல. நீ வாட்டர் கேன் தூக்க கூடாது, அப்ப டிஸ்குவாலிஃபை. அப்ப வாட்டர் கேன் நான் தான் சொல்லணும். வேலை வெட்டி இல்லாம நின்று இருக்கான். வா, எங்க தூரமா அப்புறம் அடிக்க மாட்டோம். தேர்டு அந்த வடை கொடுக்குறேன். அந்த இப்ப வெற்றிகரமா அந்த கேம் முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த கேமை பத்தி பார்க்க போறோம். அது வரைக்கும் பிரேக். கொஞ்சம் வந்து தொண்டை சரியில்லை. இப்போ பொங்கல் நம்ம செலிப்ரேஷன் இவ்வளோ கேம் பார்த்தோம். இவ்வளோ நேரம்
அது போங்காட்டான் புள்ளையும் பார்த்தோம் அங்க கேப்சர் போங்க. வாங்க வாங்க ஜூம். ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் கேம். அது கேம் பேரு தெரியல, நாங்களே ஒரு கேம் பேர் வைக்க போறோம். அது பேரு கிருகிரு ஓப்பன் த பாட்டில் மூடி. எப்படி? ஓகே. இப்போ அந்த நம்ம ரூல்ஸ் என்னன்னா 30 செகண்டா 30 செகண்ட்ல இல்ல 30 ரவுண்டு சுத்திட்டு அந்த பாட்டில் மூடி யாரு கரெக்டா ஓபன் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். லெட்ஸ் ப்ளே. 1 2 3. அம்பையர் எல்லாம் 30 ரவுண்ட் சுத்துறாங்களா பாத்துக்க. இவரு அந்த வடிவேல் மாதிரி குத்தி கோடி தண்ணி வர ஏமாத்துறா பாத்துங்க. டான்ஸ் ஏமாத்துறா. மண்டை கரெக்டா வச்சு சுத்து. எங்க தலைவை நீ எங்க வட்டத்துக்குள்ள சுத்து பல்ட்டி போட்டுறாத. இங்க வாங்க கல்லாட்டம் ஆடுற பொண்ணு போகாட்டம். ஏய் ஏமாத்திட்டாங்க. யாருமே சுத்தல. நீ என்ன இங்க இருக்க? ஒன்னும் போவே இல்லையா? போய் நில்றான். உனக்கு கேமே புரியல. உன்னை யார் வாட்டர் கேன் உடச்சு வந்து இப்போ வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் ஃபுல் கேம்ஸ் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எல்லா கேம்ஸும் வச்சு முடிச்சிட்டோம். இதோட வந்து லாஸ்ட் எண்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஒழுங்கா நில்லுங்கடா, டென்ஷன் பண்ணாதீங்க. ஆரம்பிக்கலாமா? இப்ப எல்லா கேம்ஸையும் பார்த்துட்டோம். ஃபைனலா யாரு வின் பண்ணாங்க, அதுக்கு இன்னும் கிஃப்ட் கொடுக்கல, ப்ரைஸும் கொடுக்கல. நாளைக்கு வந்து அதை கொடுத்து அடுத்த வீடியோவை அப்லோட் பண்றோம். அது வரைக்கும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எம்எஸ் கப்புள்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச விடுங்க. பொங்கல் 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 அவரு என்ன இல்லையா? இவ்வளவு கிளியரா தெரியுது. காலையில சொன்னால கூட வாழைப்பழத்து பிச்சு போடுங்க. மாட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க. மண் சாப்பாடு சாப்பிடுவீங்க. மாடு ஓடியா ஓடியா ஓடியா